மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப் ரைஸ் ஆர் 3 கப் குக்குடு ரைஸ். இந்த குக்குடு ரைஸ் எடுத்துக்கலாம். குக்குடு ரைஸை 1.5 டீஸ்பூன் வினிகர், அட்ஜஸ்ட் டு டேஸ்ட்டு யூஸ். எல்லாம் ஆப்பிள் சைடர் கூட போடலாம், இல்லைனா டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். 1.5 teaspoon soya sauce, 1 to 2 cloves garlic finely chopped. க்ளவுனா லவங்கம், இது garlic பூண்டு ரெண்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். 1 to 8 teaspoon crushed pepper or pepper powder. சால்ட் எவ்வளோ தேவையோ சால்ட்டு. 1.5 tablespoon ஆலிவ் ஆயில் ஆர் சீசம் ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய். தென் 3 tablespoon ஸ்ப்ரிங் ஆனியன் சாப்டு. ஸ்ப்ரிங் ஆனியன்னா வெங்காயத்தாள் தெரியும்ல, அந்த தாள் மாதிரி இருக்கும், வெங்காயத்தாள் சொல்லுவாங்க. அது வந்து நல்லா சாப் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1 மீடியம் கேரட்டு சாப்டு, அதாவது கேரட்டு வந்து மீடியமாக இது பண்ணி சாப் பண்ணிக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். 1/2 கப் கேப்சிகம் ஸ்மால், பெல் பெப்பர் க்யூப்டு, அதாவது அந்த பெப்பர் போட்டுணும். ப்ளஸ் வந்து 1/2 கப்பு கேப்சிகம் கட் பண்ணது எடுத்துக்கணும். 1/2 கப்பு கேபேஜ் வந்து நல்லா சீவி வச்சுருக்கணும். சீவி இல்லைனா ஸ்பைனாக சாப் பண்ணிக்கணும். அது வந்து 1/2 கப் கேபேஜ். 3 எக் ஸ்மால் ஆர் 2 லார்ஜ், 3 எக்கு சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்ரேஷன் ஃபார் எக் ஃப்ரைட் ரைஸ். வாஷ் ரைஸ் அண்ட் சோக் ஃபார் 30 minutes. ட்ரெயின் த ரைஸ். இப்போ நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுக்கணும், அதாவது கழுவின தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுக்கணும். குக் ரைஸ் டில் டென்டி இன் லாட் ஆஃப் வாட்டர். யூ கேன் ஸ்கிப் திஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் லெஃப்ட் ஓவர் ரைஸ். கூல் த ரைஸ் கம்ப்ளீட்லி. இப்போ வந்து நல்லா வாட்டர் நல்லா எவ்வளோ நீடோ வாட்டர் போட்டு இது பண்ணணும். நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ரைஸ் வடிச்சிட்டிங்கன்னா இது நீங்கள் செக் பண்ணிடலாம். சாப் த வெஜ்ஜீஸ் செட் அசைடு, அதாவது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். பிரேக் த எக்ஸ் டு எ பவுல் அண்டு செட் அசைடு. யூ கேன் ஆல்சோ பீட் த எக்ஸ் இஃப் யூ லைக் ஃப்ளஃபி எக். அதாவது நீங்கள் எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரணும் அப்படின்னா இது பண்ணி அதை வந்து சாப் பண்ணி அதை வந்து நல்லா எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. வந்து மேக்கிங் எக் ஃப்ரைட் ரைஸ் டு பி குக்டு ஆன் ஹை ஃப்ளேம். ஹீட் அ பேன் வித் ஆயில், ஆட் சாப்டு கார்லிக். அதாவது நல்லா ஹை ஃப்ளேமாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது வந்து ஆயில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த சாப்டு கார்லிக், அந்த சாப் பண்ணி வச்ச கார்லிக் அதில் போட்டுடணும். ஃப்ரை டில் த கார்லிக் இஸ் லைட்லி ஃப்ரைடு. அந்த கார்லிக் வந்து ஆட் சாப்டு கார்லிக் ஃப்ரைட் டில் த கார்லிக் இஸ் லைட்லி ஃப்ரைடு. லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் அந்த கார்லிக் வந்து நல்லா பண்ணி. யூ கேன் ஆல்சோ ஆட் எ ஸ்டாண்ட் ஆஃப் மேஸ் அண்ட் பீஸ் ஆஃப் ஸ்டார் அனீஸ் ஃபார் ஃப்ளேவருக்காக நம்ம ஏதாவது இந்த கறிப்பட்டை அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஃப்ரை டில் கார்லிக் இஸ் லைட்லி ஃப்ரைடு, லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் கார்லிக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். யூ கேன் ஆல்சோ ஆட் ஸ்டாண்ட் ஆஃப் மேஸ் அண்ட் பீஸ் ஆஃப் ஸ்டார் அனீஸ். இப்போது ஸ்டார் அன்னாசி பூ மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவருக்காக. இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஃப்ளேவருக்காக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆட் சாப்டு வெஜ்ஜீஸ், ஒயிட் பார்ட்ஸ் அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் அண்டு ஃப்ரை தெம் டில் தே வில்ட் ஆஃப் ஃபார் அபவுட் 2 to 3 minutes. அதாவது 2 to 3 minutes வந்து அந்த சாப்டு வெஜ்ஜீஸை வந்து போட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அந்த எக் மேலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அண்ட் ரெடியூஸ் த ஃப்ளேம் டு மீடியம். pour eggs and scramble them and cook till they are lightly done. அதாவது அந்த ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த எக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த எக்கை வந்து அதில் போர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரம்பிள்ட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி அது நல்லா ஸ்க்ரம்பிள்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு ஸ்ப்ரிங்கிள் பெப்பர், சால்ட் அண்ட் வினிகர், combine everything well and cook till the eggs are fully cooked. Do not overcook. அதாவது நல்லா அந்த இது வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும்
அது ப்ராப்பராக இது பண்ணோம். ரொம்ப ஓவராகவும் குக் ஆகிடக்கூடாது. ப்ராப்பராக அதை குக் பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பெப்பர் சால்ட், இந்த பெப்பர் சால்ட்டு வினிகரு எல்லாத்தையும் என்ன எடுத்து வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கணும், நல்லா வதக்கணும். அது ஓவராகவும் குக் ஆகிட்டாலும் ஒரு மாதிரி எக் வந்து தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ ஓவராக குக் ஆகாமல் பார்த்துக்கணும். தென் ஆட் green parts of spring onions and mix everything well. Add rice and mix. If needed, add little more oil. இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு இதெல்லாம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரை ஆன் த ஹையஸ்ட் ஃப்ளேம். இப்போ நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் ஆயில் லைட்டாக சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வைக்கலாம். ஃப்ரை ஆன் த ஹையஸ்ட் ஃப்ளேம் ஃபார் அபவுட் 2 to 3 minutes. அட்ஜஸ்ட் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஆஸ் நீடட். அதாவது காரமோ இல்லை உப்போ தேவைப்பட்டால் என்ன தேவைக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கார்னிஷ் எக் ஃப்ரைட் ரைஸ் வித் சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் சர்வ். இதெல்லாம் முடித்த பிறகு இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்கு அழகாக நல்லா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்படி மேலே தூவி விட்டு வச்சா நல்லா ப்ராப்பராக பார்க்கறதுக்கு கார்னிஷாக நல்லா டிசைன்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஹவு டு ப்ரிப்பேர் ஃப்ரைட் ரைஸ் இதை பார்த்துருக்கோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டு இது ஆஸ் யூஷுவல் வந்து நோட்டில் வந்து ப்ராப்பராக மெனு பிளானிங்கில் ப்ராப்பராக மெனுவை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் பபாய்.